الشيطان الرجيم. మీరా పాప అమ్మ చూస్తున్నారా దీన్ని? சிம்பிளி சரத் போன்ற யூடியூப் சேனல்கள் வெளியிடும் இது போன்ற பாராநார்மல் வீடியோக்களின் உண்மைத்தன்மை குறித்து எப்போதும் விவாதங்கள் உண்டு. இந்த வீடியோவை பொறுத்தவரை நீங்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கிய விஷயங்கள் இங்கே. 1. பொழுதுபோக்கு நோக்கம், என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலேயே இந்த வீடியோ பொழுதுபோக்கு நோக்கத்திற்காக மட்டுமே, ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பசஸ் ஓன்லி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் பொருள், இது ஒரு திரைப்படத்தைப் போல அல்லது ஸ்கிரிப்ட் செய்யப்பட்ட ஒரு திகில் கதையைப் போல படமாக்கப்பட்டுள்ளது என்பதாகும். 2. வீடியோவில் உள்ள முரண்பாடுகள். ஒளிப்பதிவு மற்றும் எடிட்டிங் ஆவி இருக்கும் இடத்திற்குச் செல்லும்போது கேமரா கோணங்கள், கேமரா ஆங்கிள்ஸ் மற்றும் எடிட்டிங் மிகவும் நேர்த்தியாக இருப்பதை பார்க்கலாம். நிஜமான பயத்தில் இருக்கும் ஒருவர் இவ்வளவு துல்லியமாக கேமராவை கையாளுவது கடினம். பயன்படுத்தப்படும் பொருட்கள், பொம்மை நகர்வது, தீய ஆத்மாவை எரிப்பது போன்ற காட்சிகள் பார்வையாளர்களுக்கு த்ரில் கொடுக்க உருவாக்கப்பட்ட சினிமாத்தனமான உத்திகளாகும். அமானுஷ்ய நிபுணர்கள், அறிவியல் பூர்வமாக பார்த்தால் ஆவிகளுடன் பேசுவதோ அல்லது அவற்றை எரிப்பதோ இதுவரை நிரூபிக்கப்படாத விஷயங்கள். 3. பின்னணி கதை. மீரா பங்கிலா மற்றும் மீரா என்ற சிறுமியின் மரணம் குறித்த கதைகள் அந்த பகுதிகளில் ஒரு நாட்டுப்புற கதையாகவோ, அர்பன் லெஜெண்ட் அல்லது அந்த வீடியோவிற்காக உருவாக்கப்பட்ட கதையாகவோ இருக்கலாம். இதற்கான அதிகாரப்பூர்வ ஆதாரங்கள் அல்லது செய்திக்குறிப்புகள் பெரும்பாலும் இருப்பதில்லை. முடிவு: சுருக்கமாகச் சொன்னால் இந்த வீடியோ உண்மையான அமானுஷ்ய நிகழ்வு அல்ல. இது ஒரு திறமையான குழுவினர் பார்வையாளர்களை கவரவும் திகில் உணர்வை ஏற்படுத்தவும் உருவாக்கிய ஒரு புனையப்பட்ட ஸ்கிரிப்டட் வீடியோ ஆகும். ஒரு ஹாரர் படம் பார்ப்பது போல இதை வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டும் பார்க்கலாம். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?